பாஜகவுடனான கூட்டணியை கடுமையாக எதிர்க்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திடீரென அக்கட்சியின் பரம எதிரிகளான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோருடன் சமாதான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதே திமுக கூட்டணிக்குள் நுழைவதற்குத்தான் என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள். பாமகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். பண்ருட்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் இருந்து வருகிறார். வட தமிழ்நாட்டில் ஜாதிய மோதல்களை முன்வைத்து பாமக இடம்பெறும் கூட்டணியில் ஒருபோதும் விசிக இடம்பெறாது என்கிற நிலைப்பாட்டை கொண்டவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அண்மையில் பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட போது பாமக நிர்வாகிகள் திடீரென வேல்முருகனின் வீட்டுக்கே நேரில் சென்று அந்த அறிக்கையை வழங்கினர். அப்பொழுது நெகிழ்ந்து போன வேல்முருகன் டாக்டர் ஐயா, சின்னையா ஆகியோருக்கு நன்றி என சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு இருந்தார். இதே பாணியில் தற்போது மாமல்லபுரம் அருகே நடைபெறும் வன்னியர் சங்கத்தின் சித்திரை பெருவிழாவுக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பாமக தரப்பில் நேரில் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி பாமகவின் பரம எதிரிகளாக வேல்முருகன் மற்றும் திருமாவளவனுடன் திடீரென டாக்டர் ராமதாஸ் சமாதானமாக செல்வது குறித்து பாமக நிர்வாகிகளிடம் நாம் பேசினோம். இது தொடர்பாக பாமகவின் மூத்த தலைவர்கள் கூறுகையில், பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் நிலைப்பாடு எனவும், பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என பிடிவாதமாக இருந்ததுனாலேயே அன்புமணி ராமதாஸை கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கி சென்னையில் அமித்ஷாவை சந்திக்க விடாமல் தடுத்தவர் மருத்துவர் ராமதாஸ் எனவும் தெரிவிக்கின்றனர் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள். டாக்டர் ராமதாஸின் கூட்டணிக்கான விருப்பமாக அதிமுக அல்லது திமுக தான். தற்போது பாஜக கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணைந்து விட்டது. இதனால் திமுகவுடனான கூட்டணியில் இணைந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். ஆனால் திமுக கூட்டணியில் வேல்முருகன், திருமாவளவன் இருப்பதால் பாமக உள்ளே வந்தால் திமுக கூட்டணியை விட்டு இருவரும் வெளியேறுவர். ஆனால் வேல்முருகன், திருமாவளவனை இருவரையும் இழக்கவும் திமுக விரும்பவில்லை. இதனை புரிந்து கொண்டதாலேயே டாக்டர் ராமதாஸ் வேல்முருகன் மற்றும் திருமாவளவனுடன் சமாதான போக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இரு தலைவர்களையும் சமாதானப்படுத்திவிட்டால் வட தமிழ்நாட்டில் திமுக, பாமக, விசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி என அமைய போகும் கூட்டணி மெகா வெற்றியை பெறும் என்பதிலும் சந்தேகமில்லை. இதற்கு முன்னோட்டம்தான் வேல்முருகன், திருமாவளவனுடன் டாக்டர் ராமதாஸின் சமாதான முயற்சிகள் என்கின்றனர் தமிழக அரசியல் நோக்கர்கள். ஒரு பக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளது. மற்றொரு பக்கம் பாமக தலைவராக இருந்து வந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்க வியூகம் அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.